தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மேலும் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அமைச்சர் ஆகின்றார். தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் அமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தற்பொழுது தமிழக அமைச்சரவையில் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர். தாவேகாவை சார்ந்த 6 பேர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஸ்வநாதன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வன்னியரசு. தற்பொழுது தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர். தமிழக அமைச்சரவை வரலாற்றில் இது ஒரு சாதனை என்றே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அமைச்சராக உள்ளார். விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த கீர்த்தனா ஜெகதீஸ்வரி. இந்த 2 அமைச்சர்களும், இந்த 2 பெண் அமைச்சர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளனர். ஆகையால் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரனை தோற்கடித்த செல்வம் என்பவர் அமைச்சராக உள்ளார். அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கீர்த்தனா ஜெகதீஸ்வரி 2 பெண் அமைச்சர்களும் விரைவில் பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளார்கள். அந்த இடத்தில் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த செல்வம் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தாவேகா வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆக தலித் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 9 உயர்கிறது. இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு வரலாற்று புரட்சி என்றே சொல்லலாம்.